பிரியாம்பிள் எதுல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்குன்னு கேட்டாங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை யார் வந்து கொண்டு வந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஜவஹர்லால் நேரு. சோ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பத்தி உள்ள இருக்கு. தமிழ் மீடியமா ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியமா ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கட்டும், வரப்போற 2025 குள்ள சார் நான் வந்து ஆல்ரெடி ரொம்ப மெட்டீரியல்ஸ்லாம் ரெஃபர் சோஷியலிஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு ஒரு மிக்சட் எக்கனாமியை பத்தி தான் குறிப்பிடுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற மூலத்தன்மைகளை அடிப்படையாக கொண்டது. சோ இந்த மூணுமே வந்து எதுல இருந்து எடுத்திருக்காங்க? பிரெஞ்சு லிபர்ட்டி, பிரெஞ்சு இந்தியாவின் அரசியல் ஜாதகம் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றாரு. இது வந்து அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். So welcome back to Ustadian Academy. So இந்த வீடியோல வந்து ஸ்கோர் 100 சீரிஸ் பாலிட்டில ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் கிளாஸஸ் அது வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்துட்டு செகண்ட் டாபிக்கான பிரியாம்பிள், அதாவது இந்திய அரசியல் அமைப்பின் முகப்புரை, அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ இப்போ இந்த இதில் வந்துட்டு நம்ம பல பேசிக்ஸான விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பாருங்கள், முகப்புரை இந்திய அரசியலமைப்பின் தத்துவத்தின் சாராம்சம் ஆகும். இது 1946ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேருவால் தயாரிக்கப்பட்ட குறிக்கோள் தீர்மானத்திலிருந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இது எல்லாருக்குமே தெரியும். தட் இஸ் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ் ஆஃப் 1946 டிராஃப்டட் பை ஜவஹர்லால் நேரு. சோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பாயிண்ட். தெரியாதுன்னா நோட் பண்ணிக்கோங்க. பிரியாம்பிள் எதுல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்குன்னு கேட்டாங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை யார் வந்து கொண்டு வந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஜவஹர்லால் நேரு. சோ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பத்தி உள்ள இருக்கு, நம்ம ஆர்டர் வைஸ் போவோம். சோ பிரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆர்டர் வைஸ் தெரியணும். சாவரின், சோஷியலிஸ்ட், செகுலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ்ல 3 வகை இருக்கு. சோ அதுக்கான தமிழ் வார்த்தைகள் இங்க இருக்கு. இது அகைன் நீங்களே வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதை இந்த இடத்துல நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சோ சாவரின், சோஷியலிஸ்ட், செகுலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமா ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியமா ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கட்டும், வரப்போற 2025 குள்ள சார் நான் வந்து ஆல்ரெடி ரொம்ப மெட்டீரியல்ஸ்லாம் ரெஃபர் பண்ணிட்டு என்னால் சிலபஸை முழுசா கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்கல்ல, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஏன்னா சிலபஸ் வைஸ் இம்பார்ட்டண்டா நம்ம வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ண போறோம். இப்போ பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 3000 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் அட் த எண்ட் ஆஃப் திஸ் பாலிட்டி யூனிட். ஸோ அது நீங்கள் தமிழில் இருக்கவங்க தமிழில் நீங்கள் படிச்சுக்கலாம், இங்கிலீஷில் இருக்கவங்க இங்கிலீஷில் படிச்சுக்கலாம். ஸோ இங்கிலீஷாக இருக்கட்டும், மேக்ஸ், ரீசனிங்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து சாம்பியன் பேட்சில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களோட மார்க்ஸ் வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ ஐ வில் பி தேர் டு சப்போர்ட் யூ த்ரூ அவுட் யுவர் ஜர்னி ஃபார் திஸ் 2025 எக்ஸாம்ஸ். ஓகே ஃபைன். ஸோ இப்போ அடுத்து பாருங்கள். அடுத்து இப்போ பிரியாம்பிள்னா என்ன சார்? இதுதான் பிரியாம்பிள். இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா முகப்புரை அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இதை வந்து எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல எதெல்லாம் நமக்கு தெரியணும்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து மொத்த அத்தாரிட்டியும் யார்கிட்ட இருக்கு? மொத்த அத்தாரிட்டியும் வந்துட்டு பீப்புள் கிட்ட தான் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வார்த்தைகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வார்த்தைகளை எல்லாத்தையும் வருஷப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இதை ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் 1949. இதை பற்றி உள்ள வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ல நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பாயிண்ட்டை பார்க்கும்போது நான் உங்களுக்கு இன் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி என்ன பண்றாங்கன்னா 3 வார்த்தைகளை உள்ள வந்து இன்க்ளூட் பண்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக நீதி, மத சார்பின்மை, ஒருமைப்பாடு, தட் இஸ் சோஷியலிஸ்ட், செகுலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்ற வார்த்தையை வந்து உள்ள வந்து ஆட் பண்றாங்க. இதை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். சமூக நீதி, மத சார்பின்மை, ஒருமைப்பாடு, இது 3மே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான இது. இந்த பாயிண்டை பொறுத்த வரைக்கும் அதுதான். அடுத்து preamble was adopted on January 22, 1947 but came into effect on January 26, 1950. அடாப்ட் பண்ணது வந்துட்டு January 24, 1947ங்க. ஆனா வந்து எஃபெக்ட்டுக்கு வந்தது வந்து January 26, 1950. முகப்புரை 22 ஜனவரி 1947 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் 26 ஜனவரி 1950 தான் அரசியல் அமைப்புடன் சேர்க்கப்பட்டது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்.
ஸோ அடாப்டட்ன்றது ஒரு டேட்டு, கேம் இன்டு எஃபெக்ட்ன்றது டேட்டு. ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடாப்டட் எப்போ பண்ணியிருக்காங்க? ஜனவரி 22, 1947. எப்போ எஃபெக்டுக்குள்ள வருது? ஜனவரி 26, 1950 வந்து வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதாவது 3 வருஷம் கழிச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த கேள்விக்குள்ள போலாம். சோ நம்ம எடுத்தோடனே பார்த்தோம் தெரியுமா பிரியாம்பல்ல, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, நாம் இந்திய மக்கள் என்பது இறுதியான அதிகாரம் மக்களிடம்தான் உள்ளது என்பதை உறுதி செய்கிறது. அதாவது இந்த மொத்த இந்தியாவோட கண்ட்ரோலும் யாரு கீழே இருக்கு, இந்த கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸி யாரு கீழே வந்து செயல்படுதுன்னு கேட்டாங்கன்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களுக்கீழேயே வந்து இது செயல்படுது அப்படின்றத அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுது. இப்போ அடுத்து, குடியரசு என்பது மாநில தலைவர் மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுபவர் என்பதை பொருள்படுத்தப்படுகிறது. இது பிரிட்டனை போல மரபுரிமை அரசாக இருக்காது. அதாவது இந்த ரிபப்ளிக்ன்றது வந்துட்டு எதை மீன் பண்ணுதுன்னா ஒரு எலெக்டட் ஹெட்டை தான் வந்துட்டு மீன் பண்ணுது. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவரே என்னவா இருக்கணும், அவர் தான் வந்து தலைவரா இருக்கணும். அதாவது குடியரசு தலைவரா வந்து இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ ஆனால் வந்து இங்கிலாந்துல பார்த்தோம்னா ரிபப்ளிக்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹெரிடிட்ரி பேஸ்டு, அதாவது ஒரே ஃபேமிலியே வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரூல் பண்ணுவாங்க, கண்ட்ரியை டோட்டலாக ரூல் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு இந்த இடத்துல ரிபப்ளிக்னு தான் சொல்றாங்க. பட் நம்ம ரிபப்ளிக் எப்படி வந்து பிரிட்டிஷ்ல இருந்து மாறுபடுதுன்னா இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவரே என்னவா இருப்பாங்க, லீடரா இருப்பாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ அடுத்து 7வது பாயிண்ட் போலாம். த டேர்ம் ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் எங்க இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இந்த ஜஸ்டிஸ்ன்றது வந்து எந்த நாட்டோட இருந்து நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்கோம் அப்படின்றது கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, யூஎஸ்எஸ்ஆர்னு கூட கொடுக்கலாம். நீதி, சமூக, பொருளாதார, அரசியல் நீதி என்ற கருத்து ரஷ்யா சோவியத் யூனியன் அரசியலமைப்பால் ஈர்க்கப்பட்டது. இது சமத்துவ சமுதாயத்தை என்ன பண்ணுது, குறிக்கிறது. அதாவது சோசியல் ஜஸ்டிஸா இருக்கட்டும், எக்கனாமிக் ஜஸ்டிஸா இருக்கும், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் எல்லாத்தையுமே வந்து எதை நோக்கி கொண்டு போகுது, ஈகலாட்டேரியன் சொசைட்டி அப்படின்றத நோக்கி கொண்டு போகுது. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னது, 8வது பாயிண்ட். 8வது பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 8, 9 வரிசையா பார்த்துரும். ஸோ அடுத்து பாருங்க, முகப்புரையில் சமூக நீதி என்பது கலப்பு பொருளாதார அமைப்பை குறிக்கிறது. அதாவது சோசியலிஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு ஒரு மிக்சட் எக்கனாமியை பத்தி தான் குறிப்பிடுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மிக்சட் எக்கனாமி பத்தி பேசுது. என்ஷூரிங் த ஸ்டேட் பிளேஸ் அ ரோல் இன் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர். ஸோ டோட்டலாக வந்து சமூக நலத்தை பற்றி அது வந்து பேசுது அப்படின்றது இந்த இடத்துல வந்துட்டு இந்த சமூக நீதி அப்படின்ற வார்த்தை வந்து உறுதி செய்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இதில் வந்து இந்த சோசியலிஸ்ட் மூலமாக என்ன டைப் ஆஃப் எக்கனாமியை வந்து பிரியாம்பிள் முன் வைக்குதுன்னு கேட்பாங்க, முகப்புரை முன் வைக்குதுன்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும், மிக்சட் எக்கனாமி அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி செக்குலரிசம், அதாவது மத சார்பின்மை என்பது என்ன வந்து ஈக்குவலாக வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆல் ரிலிஜியன்ஸ், அதாவது அனைத்து மதங்களையும் அரசு சமமாக கருதல் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ எல்லா மதமுமே வந்து எங்களுக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்றது தான் நம்ம என்ன செக்குலரிசம்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் செக்குலரிசம்னு வந்து சொல்லுவோம். பாசிட்டிவ் செக்குலரிசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா, இதுலயே நெகட்டிவ் இருக்கு. நெகட்டிவ்னா அதாவது நெகட்டிவ்ன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதையுமே வந்து கருதாது. ஒரு ரிலிஜியனே வந்து இதுக்குள்ள வந்து டோட்டலா வராது, அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளேயே அது வந்து ரிலிஜியன் கான்செப்டே கொண்டு வராது. அது வந்து நெகட்டிவ் செக்குலரிசம். ஆனா எல்லா ரிலிஜியனையும் ஒன்னா சேர்த்து பார்க்கக்கூடிய அந்த சமமான ஒரு பார்வையை தான் என்னன்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் செக்குலரிசம் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு மதத்தையும் இது ஒரு ஸ்டேட் ரிலிஜியனா வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, ஸ்டேட் ரிலிஜியனா அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ இப்போ 10வது பாயிண்ட்டுக்குள்ள போகலாம். ஸோ அடுத்து லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப்னு சொல்லுவோம். இது எந்த ஆர்டிகிள் கீழே வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இப்போ உங்களுக்கான டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19, 25, 19, 25, 26 என்னென்ன ஆர்டிகிள்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இப்போ வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததா வந்துட்டு ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ஷோர்ஸ் தட் லாஸ் டஸ் நாட் டிஸ்கிரிமினேட் பேஸ்ட் ஆன் காஸ்ட், ரிலிஜியன், ஜெண்டர் அண்ட் பர்த் பிளேஸ். இந்த பாயிண்ட் வந்து வேணாம், சிம்பிளான பாயிண்ட் தான், நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் இந்த இடம். ஓகே, அடுத்த பாயிண்ட்
Fraternity in the preamble promotes national integration, ensuring harmony among diverse linguistic, religious and regional groups. அப்ப இந்த fraternity-னா என்ன சார் அப்படின்னா, முகப்புரையில் சகோதரத்துவம் என்பது தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதுடன் மொழி, மதம், பிராந்திய அடிப்படையிலான ஒற்றுமையை உறுதி செய்கிறது. ஃப்ரெட்டர்னிட்டின்றது வந்துட்டு எல்லாரும் ஒன்னா இருக்கணும் ஆஸ் அ பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ இந்த இன்டெகிரிட்டின்றது வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்டெகிரிட்டி வாஸ் ஆடட் டு கவுண்டர் செப்பரேட்டிஸ்ட் டெண்டன்சிஸ் அண்ட் ஸ்ட்ரென்தன்ஸ் இந்தியாஸ் யூனிட்டி அண்ட் டெரிட்டரியல் இன்டெகிரிட்டி. ஸோ இந்த இன்டெகிரிட்டின்றது நம்ம இப்போ தான் பார்த்தோம் 42வது சட்ட திருத்தத்தில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு. இது எதுக்காக சார் திடீர்னு உள்ள ஆட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்குள்ள வந்துட்டு ஒரு ஒற்றுமை உணர்வு இருக்கணும், எல்லாருமே ஒற்றுமை ஆனவங்கன்றது தெரியணும், எந்த ஒரு இதுவும் ஸ்டேட்டுக்கும் சண்டை வராமல் எல்லா ஸ்டேட்டும் இன்டகிரேட்டடாக இருக்குது அப்படின்றத உறுதி பண்ணுறதுக்காக இந்த இன்டெகிரிட்டி அப்படின்ற வார்த்தையை வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரா அப்படியே என்ன பண்றாங்க, உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்ததா இந்த பிரியாம்பிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரியாம்பிள் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பார்ட்டா இல்லையா அப்படின்றதுக்கு வந்துட்டு பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் கிட்ட இப்போ வரும். இந்த பெருபாரி கேஸ் பாத்தீங்க அப்படின்னா 1960 நடக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, பிரியாம்பிள் அதாவது முகப்புரை வந்து அரசியல் அமைப்புல ஒரு இடம் ஒரு பங்கு வந்து அதுக்கு கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது அரசியல் அமைப்பில் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா அதே இது அதுக்கு அடுத்து கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு அப்புறமா கேசவந்தனா பாரதி கேஸ் என்ன சொல்லிருச்சுன்னா, பிரியாம்பிள் அதாவது முகப்புரை வந்துட்டு அரசியல் அமைப்புல ஒரு பகுதி அப்படின்னு வந்து சொல்லிடுச்சு. ஸோ அதுக்காக இந்த ரெண்டு கேஸையும் வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். பெருபாரி கேஸ் 1960, கேசவந்தனா பாரதி கேஸ் 1973 அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். இந்த கேசவந்தனா பாரதி கேஸ் வந்து இப்படி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேசவந்தனா பாரதி கேஸ் வந்து உள்ள ஆட் பண்ணிட்டு இந்த பிரியாம்பிள் வந்து இப்ப என்னது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது அடிப்படை அமைப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அடிப்படை அமைப்பா இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது, அதுல எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றக்கூடாது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரூலு. ஸோ கேசவந்தன பாரதி கேஸ் தான் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு கான்செப்டையே உள்ள கொண்டு வருது. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் எந்த கேஸோட ரிலேட் ஆயிருக்குன்னு கேட்டாங்கன்னா கேசவந்தனா பாரதி கேஸ். அதுக்கப்புறமா எஸ்ஐ பொம்மா கேஸ், அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ஃபீச்சர் தான், இது கான்ஸ்டிடியூஷனோட ஒரு ஃபீச்சர் தான். அண்ட் அதை வந்து நம்ம மாற்றக்கூடாது, ஏன்னா அது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு அடிப்படை அமைப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. எதுல சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பொம்மாய் கேஸ். எஸ்ஆர் பொம்மாய் கேஸோட இயர் என்னன்னு கேட்டாங்கன்னா 1994. அண்ட் அது ஏன் மாற்றக்கூடாது பிரியாம்பிள்னு சொல்றாங்கன்னா, ஏன்னா அந்த இடத்துல வந்து மத சார்பின்மை என்பதை வந்துட்டு என்னன்னு சொல்றாங்க, ஒரு அரசியல் அமைப்பின் அடிப்படை அம்சமாக இருக்கிறதுனால நீங்க பிரியாம்பிள வந்துட்டு இதுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, சட்ட திருத்தமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுதான் யாருன்னு பார்த்தோம்னா எஸ்ஆர் பொம்மாய் வழக்கு 1994 இது வந்து நடைபெறுது. ஓகே, அடுத்த பாயிண்ட் 17வது பாயிண்ட். ஸோ இப்போ பிரியாம்பிள்ன்றது வந்துட்டு அரசியல் அமைப்புல ஒரு பகுதி அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அது போக இதுல 3 வார்த்தைகளை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியணும். அது என்ன சட்ட திருத்தம்னு உங்களுக்கு தெரியணும். அது போக நம்ம என்னென்னலாம் எல்லாமே பார்த்துட்டோம். மத சார்பினைனா என்ன, ஃப்ரெட்டர்னிட்டினா என்ன, இது மாதிரி செக்குலரிசம்னா என்ன, சாவரனிட்டினா என்ன. ஸோ இதோட ஆர்டர் வைஸ் உங்களுக்கு தெரியணும். ஆர்டர் வைஸ் கண்டிப்பா மக்கப் பண்ணிருக்கணும். ஸோ இந்த மொத்த அரசியல் அமைப்பும் யாரோட இதுல இருக்கு, மக்கள், இந்திய மக்களுக்கு கீழே வந்துட்டு இந்த அரசியல் அமைப்பு வந்து இயங்குது. ஸோ அரசியல் அமைப்பு எப்போ வந்துட்டு அடாப்ட் பண்ணாங்க, அரசியல் அமைப்பு எப்போ வந்து எஃபெக்ட்டுக்கு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இப்போ நீங்க இங்க இருந்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டாபிக். இந்த பாயிண்ட்ஸ் எதுவுமே உங்க ஸ்கூல் புக்ல இருக்காது. பிரியாம்பிளுக்குன்றதுக்கு எந்த ஒரு இது, ஆனால் பிரியாம்பிள்ல கேள்வி வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இது எங்கேருந்து சார் ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு லக்ஷ்மிகாந்தை வந்து உங்களுக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் வந்து ஸ்கூல் ரெஃபரன்ஸ் புக்காக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 2 சோர்சஸ் வந்து உங்களை எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ண கண்டிப்பாக வைக்கும். ஓகேங்களா? ஸோ 17வது பாயிண்ட் 18வது பாயிண்ட்டுக்கு போவாங்க. அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி மேலே ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டேன். Though not justiciable in courts, the preamble guides the interpretation of fundamental rights and directive principles of state policy. முகப்புரை நீதிமன்றத்தில் அமல்படுத்த முடியாததாக இருந்தாலும், அதாவது இது வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அதனால எனக்கு இந்த வழக்கில் வந்துட்டு எனக்கு நீதி வேணும்னு கேட்க நம்மளால முடியாது.
பிகாஸ் அது வந்து நான் ஜஸ்டிஃபையபிள் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ பிரியாம்பிள் இஸ் நான் ஜஸ்டிஃபையபிள் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அண்ட் அது அடிப்படை உரிமைகள், ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து தெரியணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கட்டும், டிபிஎஸ்பியாக இருக்கட்டும், இது ரெண்டையுமே அது என்ன பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அடுத்தது அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ பிரியாம்பிள மொத எந்த நாடு வந்து கொண்டு வந்ததுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து அமெரிக்கா. அமெரிக்கா தான் மொத பிரியாம்பிள கொண்டு வராங்க. ஸோ அந்த இதை வந்து இதுல தெரிஞ்சுக்கோங்க. இதுல வேற எந்த பாயிண்ட்ஸ், இந்த அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ்ல நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து நமக்கு மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், the preamble is based on the ideals of liberty, equality, fraternity from French Revolution. ஸோ அதுல இருக்கக்கூடிய இந்த லிபர்ட்டியா இருக்கட்டும், ஈக்குவாலிட்டியா இருக்கட்டும், ஃப்ரெட்டர்னிட்டியா இருக்கட்டும், முகப்புரை 1789 ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற மூலத்தன்மைகளை அடிப்படையாக கொண்டது. ஸோ இந்த மூணுமே வந்து எதுல இருந்து எடுத்திருக்காங்க? பிரெஞ்சு லிபர்ட்டி, பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து எடுத்திருக்காங்க. 1789. ஸோ 1, 7, 8, 9 வரிசையா 3 நம்பர். ஓகேங்களா? அதே மாதிரி Sovereign Democratic Republic in the preamble reflects the influence of the Government of India Act. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எங்க பார்த்தோம்? ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்தோமா? 1773 இருந்து 1947 வரைக்கும் என்னென்ன சட்டங்கள் வந்ததோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அதுதான் இதுக்கான அடிப்படை. ஓகேங்களா? முகப்புரையில் உள்ள முழு அதிகாரம், ஜனநாயகம், குடியரசு என்ற சொற்கள் இந்திய ஆட்சி சட்டம் 1935 அடிப்படையிலானவை அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? அடுத்து போலாம். இப்போ ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட், கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற பிரியாம்பிள் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அம்பேத்கர் வந்து பிரியாம்பிள் என்னன்னு சொல்றாருன்னா சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பின் ஆன்மா அப்படின்னு வந்து சொல்றாரு. அண்ட் கே முன்ஷி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் அரசியல் ஜாதகம் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றாரு. இது வந்து அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்தியாவின் அரசியல் ஜாதகம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதே மாதிரி பல்கிவாலா, பல்கிவாலா என்பவர் என்ன சொல்றாருன்னா பிரியாம்பிள வந்துட்டு ஐடென்டி கார்டு ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது N.A. பால்கிவாலா முகப்புரையை அரசியல் அமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு வந்து சொல்றாரு. யாரு? பால்கிவாலா. சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். அடுத்து 23வது பாயிண்ட் போலாம். இப்போ இன்னொரு கேஸ் வருது, சுப்ரீம் கோர்ட்டு எல்ஐசி கேஸ் கிட்ட வருது, 1995 எல்ஐசி கேஸ். ஓகேங்களா? இதுல என்ன சொல்லுதுன்னா preamble is an integral part of the constitution, இதுவும் வந்து சொல்லுது. ஸோ இதுவுமே என்ன சொல்லுதுன்னா முகப்புரை வந்து அரசியலமைப்புல ஒரு பகுதி அப்படின்றத சொல்லுது. அதாவது அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும் அப்படின்றத சொன்னது என்னது? எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் 1995. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பெருபாரி கேசவந்தனா, அதுக்கு அடுத்து என்ன கேஸ் பார்த்தோம்? அந்த கேஸும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கேஸையும் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டலா வந்து 4 கேசஸுமே உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஓகேங்களா? ஸோ இந்த 4 கேசஸுமே இயர் வைஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? the preamble serves as an interpretative tool for courts but does not grant enforceable rights as ruled in multiple Supreme Court judges. So இது வந்து non justifiable, நான் என்ஃபோர்ஸபிள் அப்படின்ற 2 விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போகலாம். 25, 26 இது ரெண்டுமே வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான கொஸ்டின். டெமோக்ரஸி இந்த பிரியாம்பிள் இம்ப்ளைஸ் போத் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ இந்த டெமோக்ரஸி டைரக்ட் இன்டைரக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளுக்குள்ள பார்ப்போம். நம்ம வந்து ஃபெடரல் நேச்சர் ஆஃப் த ஸ்டேட் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம இதை பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இதை ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. த பிரியாம்பிள் வாஸ் enacted after the rest of the constitution was adopted. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய அரசியலமைப்பே ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தான் என்ன பண்றாங்க, இந்த பிரியாம்பிள் முகப்புரையை வந்து ரெடி பண்றாங்க. மேக்கிங் இட் த லாஸ்ட் செக்ஷன் டு பி ஃபைனலைஸ்ட் பை த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஆன் 26 நவம்பர் 1949. ஸோ கடைசியா எப்போ பண்றாங்க? கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை வச்சு கடைசியா தான் இதை ரெடி பண்றாங்க. எப்போன்னு பார்த்தா 26 நவம்பர் 1949. ஸோ இதோட வந்துட்டு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுல வந்து நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நீங்க கேதர் பண்ணியிருப்பீங்க. இந்த பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து வரிசையாக படிச்சுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த 2025 எக்ஸாமில் இது வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து R&D ஒர்க் பண்ணி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கணும், சில பேசிக் இதுவும் தெரியணும், அண்ட் அது போக ஃபேக்சுவலாகவும் இருக்கணும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இந்த ஸ்கோர் 100 சீரீஸை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் ஃபார் உஸ்தாதியன் அகாடமி. தேங்க்யூ.